ஹலோ கைஸ், நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த பிறகு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மற்றவங்க ஐடியாஸை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். நம்மளுக்கான ஓன் ஐடியா இருக்கும். அதுக்கு என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பண்ணுற விஷயத்த நம்மளே டவுட்டாக, இப்போ நம்மளோட பெஸ்ட்டாக ஒருத்தவன் பண்ணுறான், அதை பண்ணிவிட்டு அவன் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணனா நம்மளுக்கு வராது. அவன் பண்ணுற ஐடியா அவனோட ஓன் ஐடியா. அது இல்லை, அவன் வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறான், நம்மளும் ஆக்டிங் பண்ணணும், நம்மளுக்கும் ஆக்டிங் வரும்னு நம்ம பண்ணக்கூடாது. அவன் ஆக்டிங் நல்லா பண்ணுறான்னா அவன் ஆக்டிங் வருது, அவன் நல்லா பண்ணுறான். நம்மளுக்கு மியூசிக் தான் நம்மளுக்கு வருதுன்னா அவன் மியூசிக் போடலாம். அவனுக்கு ஆக்டிங் வருது, அதனால அவன் ஆக்டிங் பண்ணுறான். நம்மளுக்கு ஆக்டிங் வராது, அதை பார்த்துட்டு அவன் ஆக்டிங் பண்ணுறான், நல்லா ரீச் ஆகிட்டான், நம்மளும் ஆக்டிங் பண்ணலாமே அப்படின்னு இறங்கக்கூடாது. நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு ஆக்டிங்கே வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்க ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். நமக்கான ஓன் ஐடியா இருக்கும். அந்த ஓன் ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இதில் மாடல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஒருத்தன் தனிப்பட்ட இதில் ஒன்று பண்ணிட்டு இருப்பான். அதை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். நமக்குன்னு ஒன்று வரும், அதை நம்ம கரெக்டாக பண்ணாலே நம்மளோட கோலை நோக்கி நம்ம போயிடலாம்.